மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பிரெண்டன் ஸ்டாக், நியூயார்க், USA. தலைப்பு கடவுள் தருகிறார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். 5 வருடங்களுக்கு முன் எனக்கு ஏற்பட்ட மன அதிர்ச்சி காரணமாக பலவீனப்பட்டதால் எனது வாழ்க்கை தலைகீழாக மாறியது. அந்த நேரத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்பதை என்னால் கற்பனை செய்யவும் முடியவில்லை. ஆனால் கடவுள் பராமரித்தார். என்னை நேசிப்பதற்கு ஆச்சரியமான மனிதர்களையும் செல்ல பிராணிகளையும் கடவுள் எனது வாழ்விற்குள் கொண்டு வந்தார். வசிக்க இடம், உணவு, தேவையான பணம் ஆகியவை கிடைக்க ஒழுங்கு செய்தார். இவை எல்லாவற்றிலும் ஊடாக கடவுள் என்னுடன் இருந்த சந்தர்ப்பங்களையும் ஆதரவையும் தந்து இப்போ இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். இப்போதும் போராட்டங்களின் போது கடவுள் என்னுடன் இருந்து என்னை ஆசீர்வதித்ததை நினைக்கிறேன். அவைகள் நான் நினைத்தபடி இல்லாவிட்டாலும் அவை கடவுளின் அன்பை உறுதி செய்கின்றன. எனது தேவைகளை மற்றவர்களிலும் பார்க்க அதிகமாக கடவுள் அறிவார். கடவுள் என்னுடன் இருந்து என் தேவைகளை நிறைவேற்றுகிறார் என்பதை நான் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எனது வாழ்வில் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்பதை நான் உண்மையாக நம்புகிறேன். எப்படி இருந்த நான் இப்படி இருக்கிறேனே என்று நினைத்து துக்கப்படுகிறேன். நாளையோ அல்லது அடுத்த வருடமோ நான் இருக்கும் இடத்தை கடவுள் அறிவார். அவர் என்னை பாதுகாத்து போஷிப்பார் என்பதை நம்பி நன்மைகளை நினைத்து வாழ்கிறேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நீங்கள் தருகின்ற ஆசீர்வாதங்களை காணவும் நன்றியுடன் வாழவும் உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கஷ்டமான நேரங்களில் கடவுளின் அன்பும் ஆசீர்வாதங்களும் என்னை தாங்குகின்றன. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.